புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். +2 மாணவி கொலை வழக்கு பற்றின அப்டேட்டோட இப்போ சந்திக்கிறோம். 10 நாள் ஆகியும் குற்றவாளி பிடிபடாமல் இருந்த நிலையில் குற்றவாளியை காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க. எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். போன 10ஆம் தேதி விளாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இயற்கை உபாதை கழிக்க போன மாணவியை காணலன்னு உறவினர்கள் அந்த பகுதி முழுக்க தேடினாங்க. மறுநாள் மாணவி கண்டெடுக்கப்பட்டார். ஆனால் சடலமா. ஆண்டிலிருந்து தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவம் நடந்த அந்த கிராமம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்கள்னு 461 பேரை விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விடுவிச்சாங்க. மாணவியோட நகத்தில் இருந்த சதை துணுக்குகளை கொண்டு சந்தேகப்பட்ட நபர்களை DNA டெஸ்ட் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து அதுலேயும் உரிய முன்னேற்றம் எதுவும் கிடைக்கல. இதனால் காவல்துறையினர் ரொம்ப திணறி போனாங்க. இந்த சூழ்நிலையில தான் காவல்துறையினருக்கு ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சது. அதாவது கொலை நடந்த இடத்துலேருந்து சில மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு காற்றாலை பக்கத்தில் ஒரு நபர் பைக் ஓட்டிட்டு போகிறாரு. அது காற்றாலையில் பொருத்தியிருந்த CCTV காட்சியில் பதிவாகியிருக்கு. இதுவரை விசாரித்த நபர்களை தாண்டி விசாரிக்காத ஒரு நபர் கொலை சம்பவம் நடந்த பகுதிக்கு பக்கத்தில் பைக்கில் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது காவல்துறையோட கவனத்துக்கு வந்தது. அந்த பைக்கில் இருந்த எண்ணெய் வச்சு காவல்துறையினர் எடுத்த முயற்சியில் அது ஒரு திருட்டு பைக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. இதை கவனித்த DIG சரவணன் இதே போல் பைக் திருட்டு மற்றும் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்கிற நபர்கள் பற்றின விவரங்கள், அவங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்களா இல்லாட்டி யாரேனும் வெளியே வந்திருக்காங்களா அப்படிங்கிற விவரத்தை சிறைத்துறையோட அறிக்கையை வச்சு விசாரணை நடத்த சொன்னார். அந்த விசாரணையில் தான் காவல்துறைக்கு முக்கிய தகவல் கிடைச்சது. அதாவது CCTVயில் கிடைச்ச அந்த பைக் திருடு போன அன்னைக்கு தான் அதே போல் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒரு நபர் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறது தெரிஞ்சது. அவர் அண்மையில் தான் ஜெயிலேருந்து வெளியே வந்திருந்தார். அவர் பேர் தர்ம முனீஸ்வரன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. விசாரணை இன்னும் தீவிரப்படுத்துகிறாங்க. அப்போ கிடைச்ச தகவல்கள் காவல்துறைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அதன்படி பார்த்தா 2020 கீழையரால் பகுதியில் மூதாட்டி ஒருத்தரை தாக்கி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்களோட நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போன நபர் 2022ஆம் ஆண்டில் கைதாகி பின்னர் போன வருஷம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு ஜாமீன் கிடைச்சி மதுரை ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்காரு. அன்னைக்கு ராத்திரியே பார்த்திபனூர் பகுதியில் பைக்கை திருட்டிட்டு போயிருக்காரு. அந்த பைக்கு தான் காற்றாலையில் பொருத்தியிருந்த CCTVயில் பதிவான பைக் அப்படிங்கிறது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துச்சு. இதைத் தொடர்ந்து அந்த நபரை பின்தொடர்ந்த காவல்துறை மற்றொரு முக்கிய குறிப்பையும் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஜாமீனில் வெளியே வந்த தர்ம முனீஸ்வரன் 2025 டிசம்பர் 24ஆம் தேதி முதல் தினமும் மகிழா நீதிமன்றத்தில் வந்து கையெழுத்திட்டு போகிறது தெரிய வந்துச்சு. இதுவரை பதிவான திருட்டு வழக்குகளில் சாயல்குடி முகவரியை கொடுத்திருந்த தர்ம முனீஸ்வரன் அது கொடுத்த அந்த விலாசத்தோட அடிப்படையில் காவல்துறை தேடினாங்க. அப்போது 5 வருஷத்துக்கு முன்னே அங்கேருந்து தூத்துக்குடி மாநகர பகுதியில் இருக்கிற ராஜபாண்டி நகரில் தன்னோட அம்மாவோட அவன் குடியேறினான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தர்ம முனீஸ்வரன் மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சுட்டு காட்டுப்பகுதியில் வீசிட்டு சர்வ சாதாரணமாக சுற்றி திரிஞ்சிருக்கான். அது இல்லாமல் தினமும் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்தும் போட்டு வந்திருக்கிறது தெரிய வருது. நாள்தோறும் தவறாமல் நீதிமன்றத்துக்கு வந்து கையெழுத்திடுறத பின்தொடர்ந்து வந்து உறுதி செஞ்ச காவல்துறை நீதிமன்றத்தில் கையெழுத்திட வரும்போது அவனை கைது செய்கிறாங்க. இப்போ கைது செய்யப்பட்டிருக்க தர்ம முனீஸ்வரன் மேலே ஏற்கனவே 24 வழக்குகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. அதில் தர்ம முனீஸ்வரன் தான் கொலை குற்றவாளி அப்படிங்கிறதும் ஏற்கனவே அந்த கிராமத்தில் சம்பவம் நடந்த பகுதிக்கு சில மீட்டர் தொலைவில் இருக்கிற காற்றாலை பக்கத்தில் அவன் அடிக்கடி சுற்றிட்டு வர்றதை அங்கே மாடு மேய்க்கிற நபர்கள் பார்த்ததாகவும் தெரிய வந்தது. வழக்கில் முக்கிய குற்றவாளியான தர்ம முனீஸ்வரனை காவல்துறை கைது செஞ்சதை தொடர்ந்து 9 நாளாக உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அந்த பொண்ணோட பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அங்கே பிணவரையில் 9 நாட்களாக குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணோட உடலை வாங்கிக்கிட்டு சொந்த ஊருக்கு கொண்டு போனாங்க. அங்கே மாணவியோட உடல் அஞ்சலிக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. கொலை குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கு. +2 தேர்வு எழுதி வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க இருந்த அந்த மாணவியோட கனவுகளுக்கு ஒரு குற்றவாளியோட கொடூரமான செயல் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. தொடர் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன்.